ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கொஷின்ஸ். இது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்டில், அதாவது பர்டிகுலராக ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸை பற்றி முதல்ல பாருங்கள். கொஷின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் அல்லது அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். Aromatic electrophilic substitution, reactivity order of first compound pyrrole, second compound pyridine and indole is. இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். நம்ம கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா, அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கான இந்த 3 காம்பவுண்ட்ஸுக்கான ரியாக்டிவிட்டி ஆர்டர் எது ஹைலி ஃபாஸ்ட் ரியாக்டிவ் அப்படிங்கிறது தான் அந்த கொஷின்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் பைரோல். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இட் இஸ் கால் த பைரோல் அண்டு பிரிடின் அண்டு இண்டோல். இந்த காம்பவுண்ட் பைரோல் பார்த்திங்கன்னா, திஸ் இஸ் த 5 மெம்பர் ரிங். இதில் ஒரு நைட்ரஜன், திஸ் இஸ் கால்டு த பைரோல். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பிரிடின், 6 மெம்பர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ இதில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் அண்டு பிரிடின். இப்போ இதுவும் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட், இதுவும் ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் இண்டோல் பென்சோஃபிரோல், இது வித் பிரிடின். நெக்ஸ்ட் தேர்ட் காம்பவுண்ட் இண்டோல். இது ஆல்ரெடி நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இண்டோல் இட் கால்ட் ஆஸ் ஏ பென்சோஃபிரோல். சரிங்களா? இண்டோல் அதனுடைய ஐயூபிசி பென்சோஃபிரோல், காமன் நேம் பென்சோ பைரோல். இப்போ கொடுத்துருக்கூடிய 3 காம்பவுண்ட் இதுதான். இப்போ கொடுத்துருக்கிறதுல இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கொஷின்ஸில் இதனுடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர் கேட்குறாங்க. ஒன்று பைரோல், செகண்ட் ஒன் பிரிடின், தேர்ட் ஒன் இண்டோல். இதனுடைய அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் எது ஹைலி ரியாக்டிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். அப்போ கொடுத்துருக்கக்கூடியதில் இதனுடைய பை எலக்ட்ரான் டென்சிட்டி ஆல்ரெடி தெரியும். இதனுடைய தேர்ட் பொசிஷனில் நமக்கு அதனுடைய பை எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பை பாண்ட் ஹைலி ரியாக்டிவ், இந்த பைரோல்டுங்களில் இருக்கக்கூடிய பை பாண்ட் ஹைலி ரியாக்டிவ், பட் திஸ் பை பாண்ட் இஸ் வெரி வெரி லோ ரியாக்டிவ் அல்லது லெஸ் ரியாக்டிவ். சரிங்களா? இதனுடைய ரியாக்டிவிட்டி வெரி லெஸ் கம்பேர்ட் டு த இண்டோல் அண்டு பைரோல். ஏன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ இந்த கார்பனில் எலக்ட்ரான் ரிச் அதிகமாகும். சிமிலர் டு த இங்கே லோன் பேர் ஆஃப் பை எலக்ட்ரான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த கார்பனில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ 1 2 3 தேர்ட் பொசிஷனில் அதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே எலக்ட்ரோஃபிலிக்ஸ் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக நமக்கு புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரோல் அண்டு இண்டோல் இதனுடைய ஹோமோன்னு சொல்லக்கூடியது ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல் இஸ் ஹைலி எலக்ட்ரான் ரிச் சென்டர். அதாவது பை எலக்ட்ரான் ரிச் சென்டர். எதனுடைய பை எலக்ட்ரான் ரிச் அப்படின்னா இந்த பைரோல் அண்டு இண்டோலுடைய பை எலக்ட்ரான் ரிச் ஹோமோ, அதாவது ஹையர் எனர்ஜி லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ. பட் பிரிடினுக்கு அதனுடைய ஹோமோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹோமோ அப்படிங்கிறது லோயர் எனர்ஜி லெவல். அதனுடைய ஹோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹையர் எனர்ஜி லெவல், இது லோயர் எனர்ஜி லெவல். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஹைலி ரியாக்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரோல் அண்டு இண்டோல். பட் இண்டோலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோலில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை விட நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மோர் ஃபேவரபிள். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிடினில். சரிங்களா? பிரிடின் இதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இஸ் மோர் ஃபேவரபிள் கம்பேர்ட் டு த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இது ஆல்ரெடி கேட்ட இன்னொரு டைப்பான கொஷின்ஸ். ஆனால் இங்கே கேட்குறது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆர்டர் ஆஃப் அரோமேட்டிக். இப்போ இந்த ரெண்டில் இதில் ஆல்ரெடி ரெசனன்ஸும் இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது லெஸ் ரியாக்டிவ். பைரோலை கம்பேர் பண்ணும்போது இண்டோல் லெஸ் ரியாக்டிவ். ஸோ ஆர்டர் ஆஃப் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னா பைரோல், செகண்ட் ப்ரியாரிட்டி இண்டோல், தேர்டு ப்ரியாரிட்டி பிரிடின். சரிங்களா?
இதுதான் இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கான அந்த ஆர்டர் வந்து இதான் கரெக்டான ஆர்டர். நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான ஆர்டர் எல்லாமே இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டோல், பைரோல், பிரிடின் அது ஒரு டைப்பான ஆர்டர். பைரோல், பிரிடின், இன்டோல், அதே மாதிரி இன்டோல், பிரிடின், பைரோல், பைரோல், இன்டோல், பிரிடின், பைரோல், இன்டோல், பிரிடின் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். அதனுடைய பை எலக்ட்ரான், அதனுடைய ஹோமோ, எது ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிக் ஹையர் எனர்ஜி லெவல், எது லோயர் எனர்ஜி லெவல் அப்படிங்கிறதுல பைரோல் அண்ட் இன்டோருடைய ஹோமோ ஹையர் எனர்ஜி லெவல், பிரிடினுடைய ஹோமோ ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்கிறது லோயர் எனர்ஜி லெவல். ஸோ கம்பேர்ட் டு த பைரோல் அண்ட் இன்டோல் மோர் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு த பிரிடின். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது இந்த ரெண்டில் எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னா பைரோல். சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் பேஸ்டு கொஷின். ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் பேஸ்டு எம்சிக்யூ கொஷின்ஸ். இதில் கிவன் காம்பவுண்ட் கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டு பாருங்கள். டபுள் பாண்ட் ஓ, ஒரு கீட்டோன், அந்த டபுள் பாண்ட் ஓவில் ஒரு மெத்தில் குரூப், above the plane and below the plane. above the planeல ஒரு எஸ்டர் COOAT, below the planeல ஒரு ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு இது ஒரு கைரல் சென்டர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இந்த கைரல் சென்டரில் இந்த கார்பனுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அடுத்து செகண்ட் ப்ரியாரிட்டி, இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஸோ நம்ம பார்க்கும்போது 1, 2, 3 அண்டு 4, ஃபோர்த் எங்கே இருக்குது டேஸில் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ். சரிங்களா? எக்ஸாக்டாக சொல்லும்போது நமக்கு எஸ். இதனுடைய கான்ஃபிகரேஷனில் இந்த கைரல் சென்டருக்கான நம்ம இதில் முன்னாடி ஆர்எஸ்லாம் சில நேரத்தில் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஸோ இந்த கைரல் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கைரல் சென்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், இந்த கார்பன் எழுதுகிற பாருங்கள். இஸ் டபுள் பாண்டட் கார்பன், இது ஒரு கார்பன், இதனுடைய வெஜ்ஜு அண்டு இதனுடைய டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கார்பன், இதுவும் கார்பன் கார்பன். ஸோ இது லாஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹைட்ரஜன், ஃபோர்த் எங்கே இருக்குது அப்படின்னா டேஷ். ஸோ டேஷில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வி கேன் கெட் த ஆர். நமக்கு ஆன்சர் வந்து ஆர். எஸ்ஸாக இருந்தால் நமக்கு எஸ். அதனுடைய கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஏன்னா ஃபோர்த்து ப்ரியாரிட்டி அவே ஃப்ரம் த வியூவர். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த மாலிகுல் வந்து ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் டபுள் பாண்ட் வித் கார்பன். ஸோ இது செகண்ட் ப்ரியாரிட்டி அண்டு திஸ் இஸ் த தேர்டு ப்ரியாரிட்டி. ஸோ 1லேருந்து 2, 2லேருந்து 3. ஸோ இது என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னா எஸ் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? ஸோ இந்த கார்பனுடைய இது ஒரு டைப்பான கொஷின் கரெக்டாக. ஸோ இது ஒரு எஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய கொஷின். அடுத்தது இப்போ இதில் நமக்கு டபுள் பாண்ட் ஓ, கீட்டோன் இருக்குது அண்டு எஸ்டர் இருக்குது. ஸோ எது நமக்கு மோர் ஃபேவரபிள் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சரில் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான ஆர்டர் ஒன்று பார்த்துருப்போம். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான ஆர்டர் இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சல்ஃபோனிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ் டபுள் பாண்ட் ஓ சல்ஃபோனிக் ஆசிட். இந்த சல்ஃபோனிக் ஆசிட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்ஹைட்ரேட். அடுத்தது நமக்கு ஒரு அன்ஹைட்ரேட். நெக்ஸ்ட்டு அன்ஹைட்ரேட்டுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடியது எஸ்டர் ஆர் சி டபுள் பாண்ட் ஓஆர். இந்த எஸ்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிட் ஹாலைட் ஜென்ரலாக ஆர்சிஓஎக்ஸ். அதுக்கப்புறம் அமைட் ஆர்சிஓNH2 ஜென்ரலாக அமைட். அதுக்கப்புறம் அமைடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்டிகேட், அதுக்கப்புறம் கீட்டோன், அதுக்கப்புறம் ஆல்கஹால், தயோ ஆல்கஹால் எக்ஸெட்ரா. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி இந்த ஆர்டர் தெரியும். இது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான ப்ரியாரிட்டி ஆர்டர். அதாவது பாலி ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதில் எஸ்டர் இருக்குது அண்டு கீட்டோ குரூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இது ஆல்டிகேட்டுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீட்டோன். அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்டிகேட் அண்ட் கீட்டோனை பார்க்கும்போது கீட்டோனுக்கு லீஸ்ட் ப்ரியாரிட்டி கம்பேர்ட் டு த எஸ்டர். ஸோ இந்த பாலி ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பாலி ஃபங்க்ஷனல் குரூப் அதில் மோர் ப்ரியாரிட்டி எஸ்டர் ஆர் சி டபுள் பாண்ட் ஓஆர் இஸ் மோர் ப்ரியாரிட்டி கம்பேர்ட் டு த கீட்டோன். அப்போ இதில் யார் தான் மேஜர் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா எஸ்டர் தான் மேஜர் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே சப்ஸ்டிட்யூவன்ட். ஸோ இதுதான் வந்து மேஜர் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு நம்ம நம்பரிங் சிஸ்டம் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இதுதான் வந்து பேரண்ட்டு. இங்கேருந்து நம்பர் கொடுக்கணும் 1, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ இதுவும் கார்பன். நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி மல்டிபிள் பாண்ட்ஸ் அண்டு 2 அண்டு தேர்டு ப்ரியாரிட்டி இங்கே 4th அண்டு 5th அண்டு 6th. இதுதான் வந்து இந்த கொடுத்துருக்கூடியதுக்கான பேரண்ட் கார்பன் செயினுக்கான நம்பரிங் சிஸ்டம். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட்யூவன்ட் எழுதணும்.
இதில் மெத்திலும் சப்ஸ்டிடியூண்ட் தான், இந்த கீட்டோனும் சப்ஸ்டிடியூண்ட் தான். கீட்டோன் வந்து 2 விதமாக ஆக்ட் பண்ணுது. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். கீட்டோ யூஸ் பண்ணலாம், சில நேரத்தில் ஆக்ஸோ யூஸ் பண்ணலாம். ஆக்ஸோ எப்போ அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீட்டோ குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பனை இன்க்ளூட் பண்ணும்போது, அதுக்கு பேர் இன்க்ளூடிங் சிஸ்டம். இன்க்ளூடிங் கார்பன் ஆட்டமாக இருக்கும்போது we can say ஆக்ஸோ. அண்ட் கீட்டோ அப்படிங்கிறது they can act as a substituent. கீட்டோ குரூப் ஆக்ட் as a substituent. சப்ஸ்டிடியூண்ட்டாக ஆக்ட் பண்ணும்போது they can called as a கீட்டோ. அதே மாதிரி தான் ஆல்டிகேட். சரிங்களா, ஆல்டிகேட்டுக்கு வந்து ஆக்ஸோன்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம ஃபார்மேல் சொல்லலாம். அதே சேம் தான் இந்த கேட்டகரி. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடியது ஆக்ஸோ. ஏன்னா இன்க்ளூடிங் கார்பன் ஆட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கார்பன் ஆட்டத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கால்டு ஆக்ஸோ. ஸோ நம்ம எழுதும்போது இதுக்கான நேம் முதல்ல செகண்ட் கார்பனில் ஒரு எத்தில். ஸோ இட் இஸ் கால்டு எத்தில் அண்ட் மெத்தில் எழுதணும். சரிங்களா, இது வேறு ஏதாவது சப்ஸ்டிடியூண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதில் எப்பயுமே எஸ்டருக்கு தான் முதல்ல நேம். ஏன்னா எஸ்டரில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய அந்த RC+OR எப்போவுமே எஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆக்சிஜன் கூட கனெக்டாக இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்புக்கு ஃபஸ்ட்டு நேமிங் கொடுத்து தான் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும். ஸோ அதில் கனெக்டாக இருக்கக்கூடிய கேட்டகரி எத்தில். சரிங்களா, ஸோ நேம் இதுக்கான IUPAC நேம் எத்தில். கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு எத்தில், இந்த எஸ்டரில் ஆக்சிஜன் கூட கனெக்டாக இருக்கிறது. ஸோ செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில், ஸோ 2 மெத்தில். நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்த்தில் என்ன பர்சன்ட் இருக்குன்னா ஆக்ஸோ, 4 ஆக்ஸோ. நெக்ஸ்ட்டு ஒரு 6 மெம்பரிங் சைக்ளோ எக்ஸ். அப்போ நம்ம ஈன் எழுதணும். அந்த ஈன் அப்படிங்கிறது நமக்கு டபுள் பாண்ட் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு எழுதணும். 2 ஈன். 2 வவல்ஸ் ரிப்பீட் ஆகும்போது அந்த வவல்ஸில் இப்படி ஏ வந்து ரிமூவ் பண்ணலாம். பட் இங்கே வவல்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலை. ரிமைனிங் இருக்குது எஸ்டர் கார்பாக்சிலேட். சரிங்களா, இதெல்லாமே நான் ஆல்ரெடி IUPAC நாமன்கிளேச்சரில் டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான கரெக்ட் IUPAC நேமிங் வந்து இதுதான். சரிங்களா, இந்த காம்பவுண்டுக்கான கரெக்ட் IUPAC நாமன்கிளேச்சர் திஸ் ஒன். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த மாதிரி பாலி ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக இதில் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான கொஷின்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒரு கான்ஃபிகரேஷன். இட் இஸ் கால்ட் த அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் at the 2 chiral centers. 2 chiral centers of negative camper is. இதான் நமக்கு கொடுத்துருக்கூடிய கொஷின். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த கேம்பருக்கான ஸ்ட்ரக்சர். ஒரு பிரிட்ஜிங் கார்பன் ஒரு கேம்பருக்கான ஸ்ட்ரக்சரில் இதில் அவங்களே நேம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கேம்பருக்கான ஸ்ட்ரக்சரில் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இதில் ஒரு மெத்தில் குரூப், இஸ் அ டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில். சரிங்களா, நமக்கு ஆல்ரெடி ஒரு சில கீ பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கான சொல்யூஷன்ஸில் முதல்ல அதுக்கான ஒரு சில கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரிட்ஜிங் பொசிஷன். எது பிரிட்ஜிங் பொசிஷன்? இதுதான் வந்து பிரிட்ஜிங் கார்பன். கரெக்டாக, பிரிட்ஜிங் பொசிஷன் அல்லது பிரிட்ஜிங் கார்பன். பிரிட்ஜிங் பொசிஷன் always they are denoted above the plane. சரிங்களா, below the plane கிடையாது. இட் இஸ் கால்டு above the plane. அந்த பாயிண்ட்டை நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கீ. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜிங்கில் above the plane அப்படின்னா எப்படியெல்லாம் டினோட் பண்ணலாம், இதில் எங்கெல்லாம் கைரல் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கார்பன் 1 அண்டு கார்பன் 2 அண்டு கார்பன் 3 அண்டு 4. ஸோ கொடுத்துருக்கூடியதில் இது 4. ஸோ இந்த கார்பன், இந்த பிரிட்ஜிங் கார்பனில் இது above the plane. இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது வச்சு இந்த பிரிட்ஜிங் தான் நமக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம். ஸோ இந்த கார்பன் நம்பர் 1 அண்டு கார்பன் நம்பர் 4 இதுக்கு நம்ம RS கண்டுபிடிக்கணும். இந்த கார்பன் நம்பர் 1க்கான கேட்டகரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது முதல்ல அதுக்கு கார்பன் நம்பர் 1 அதுக்கான கேட்டகரி. இந்த கார்பன் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி திஸ் இஸ் த கீட்டோன். ஸோ நம்பர் 1 அண்டு செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த கார்பனில் இந்த கார்பன் அதில் 2 மெத்தில் குரூப். ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து தேர்டு ப்ரியாரிட்டி இந்த கார்பன் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய மெத்தில் வந்து 4th ப்ரியாரிட்டி. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து 4th. ஸோ இது தேர்டு, நெக்ஸ்ட் வந்து 4th. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் எஸ். சரிங்களா, 1 2 3 அண்டு 4. நமக்கு 4th எங்கே இருக்குன்னா டேஸில் தான் இருக்குது. ஸோ வி கேன் கெட் த எஸ்.
அது என்ன எஸ் அப்படின்னா 1s. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கார்பன் நமக்கு 1s. அதேமாதிரி ஃபோர்த்து கார்பன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரியாரிட்டி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 1, அடுத்தது வந்து செகண்டு இங்கே, நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த். ஸோ 1 2 3 அண்ட் 4. ஃபோர்த் எங்கே இருக்குது அப்படின்னா வெஜ்ஜில் இருக்குது. ஸோ நமக்கு எஸ்ன்னு கிடைக்கும். ஸோ 1 2 அண்ட் 3 அண்ட் 4, 4லேருந்து கிடைக்கக்கூடியது நமக்கு எஸ். ஸோ நமக்கு கொடுத்துருக்கூடியது 1s அண்டு 4s. சரிங்களா? ஆப்ஷனில் இதை நம்ம ஃபிஷர் ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் 1 அண்டு 2 அண்டு 3 அண்டு 4 கொடுத்துருக்கக்கூடியதில் 1 2 அண்டு 3 திஸ் இஸ் எஸ். ஆக்சுவலாக இது எஸ்ன்னு இருக்கக்கூடாது, இது 4ன்னு இருந்திருக்கணும். இந்த காம்பவுண்டுடைய கேட்டகரி நம்ம ஆல்ரெடி நம்ம ரொட்டேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இந்த காம்பவுண்டுக்கு நம்ம ஃபோர்த்து ப்ரியாரிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸாக்டாக சொல்லும்போது இந்த காம்பவுண்டுக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. ஸோ இந்த கார்பனை முதல்ல செக் பண்ணுங்கள். கார்பன், இந்த கார்பனில் கனெக்டாக இருக்கக்கூடிய கார்பன் அண்டு கார்பன் அண்டு கார்பன். ஃபர்தராக இதில் கனெக்டாக இருக்கக்கூடியது இந்த கார்பன் 3 கார்பன் கூட கனெக்டாக இருக்குது. ஸோ நம்பர் ப்ரியாரிட்டி 1. அடுத்தது இதுவும் கார்பன், இதுவும் கார்பன். ஸோ நெக்ஸ்ட்டு கனெக்டாக இருக்கக்கூடியது இது கார்பன், இதுவும் கார்பன். ஸோ இதில் ஆக்சிஜன் கனெக்டாக இருக்குது. ஸோ இங்கே தான் நம்பர் 2 கொடுக்கணும். சரிங்களா? சாரி, இதில் நம்பர் 1, திஸ் இஸ் த 2 அண்ட் திஸ் இஸ் த 3 அண்ட் திஸ் இஸ் த 4. ஸோ 1ல் இருந்து 2 we can get the R கிடச்சிருக்கணும். பட் ஃபோர்த்து ப்ரியாரிட்டி எங்கே இருக்குன்னா ஃபிஷர் ஃபார்மில் ஹரிசாண்டல் அப்படிங்கிறது டேஷ், அதாவது வெஜ்ஜு, வெர்டிக்கல் அப்படிங்கிறது டேஷ். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது எஸ். ஸோ என்ன எஸ் அப்படின்னா 4s. சரிங்களா? ஏன்னா நமக்கு ஃபிஷருடைய ஒரிஜினல் ஃபார்ம் இதுதான். ஃபிஷருடைய ஒரிஜினல் ஃபார்ம் திஸ் இஸ் த வெஜ், அதாவது ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அப்படிங்கிறது டேஷ். திஸ் இஸ் த டேஷ் இன் ஃபிஷர் ஃபார்ம். ஏன்னா ஃபிஷர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி 2D ரெப்ரசன்டேஷன். ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது இந்த காம்பவுண்டுக்கான கரெக்டான ஆன்சர் C1. சரிங்களா? அதாவது 1s அண்டு 4s, 1s அண்டு 4s. இதுக்கான கரெக்டான RS கான்ஃபிகரேஷன் 1s அண்டு 4s. சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இதில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா முதல்ல ஃபஸ்ட் அட்டாச்மெண்ட், செகண்ட் அட்டாச்மெண்ட், தேர்ட் அட்டாச்மெண்ட் அந்த மாதிரிலாம் 1 by 1 செக் பண்ணணும். அதை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டுக்கு நீங்கள் RS வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் 1 by 1 பார்த்துட்டே வரலாம். ரெகுலராக உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸை நீங்கள் இந்த மாதிரி சரி எனக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா, நமக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அந்த கொஸ்டினை கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய கொஸ்டின்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச்.